ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கானது என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் மனசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுனாலோ இல்லை எதுக்காவது காத்துட்ருக்கீங்கனாலோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு நினச்சிக்கோங்க. இந்த மெசேஜ் மூலிமா உங்களுக்கு குட் நியூஸ் வரணும்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு and second card, third card. Everything will be good. Let's see. Okay, first உங்களுக்கான வந்திருக்க கார்டு ப்ராஸ்பெரிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ட்ரெடிஷன். நீங்கள் இந்த டைமில் உங்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க. எவ்வளோதான் நீங்கள் மாடர்னாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஓல்ட் ட்ரெடிஷன் பற்றின யோசனை உங்களுக்கு வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணால் என்னென்னு உங்களுக்கு புது ஐடியாஸ்லாம் தோன்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அது மூலயமா உங்களோட ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. செக்யூரிட்டி, நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிற தருணம் இது. அதாவது யாராவது உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்குன்ற உணர்கிற தருணமும் இதுவாக இருக்கும். செகண்ட், பிகினிங், பிலீவ் அண்ட் ப்ரொடெக்டட். உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம் சீக்கிரமாக கிடைக்க போதுங்க. நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ, எதை நம்புறீங்களோ அதை பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை நிறைய பேர் பேம்பர் பண்ணுற மாதிரி, பார்த்துக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான விஷயம் நடக்குங்க. அதாவது ரொம்ப நாள் கழித்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, இல்லை யார்கிட்டையாவது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அதனால நிறைய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணேன், மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அவேர்னஸ், காஷன் அண்ட் கான்சிக்வன்ஸ். நீங்கள் நிறைய விஷயம் செய்கிறீங்க, பட் அதில் வர கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ண தயாராகுங்க. எந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக செய்யுங்க, அவேர்னஸோடு செய்யுங்க. அதில் என்ன நல்லது கெட்டதுன்னு யோசித்து செய்யுங்க. பி காஷன், அதாவது எதையுமே அதோட ஆபத்து உணர்ந்தும் அதன் மூலியமா என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்தும் செயல்படுங்க. எந்த வார்த்தையை நீங்கள் பேசினாலும் அதோட கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால யோசிச்சு பேசுங்க. ஏதாவது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதாவது வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களோட லைஃப் உங்கள் கையில். ஸோ அந்த வார்த்தை இன்னைக்கு சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு அது பெருசாக உங்களுக்கு பின்னாடி வரலாம். ஸோ யோசிச்சு பேசுங்க. ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, அவேர்னஸாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ்